ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். இதுலையாச்சும் நான் கிளாரிட்டியாக தெரியுறேன். நான் நேற்று போட்ட வீடியோவில் தான் ஒரு கிளாரிட்டியும் தெரியல. இப்போயாச்சும் நான் கிளாரிட்டியாக தெரியுறேன்ல. ஓகே, ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். வெல்கம் டு மித்துன்ஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற சேனல். மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னா, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இது ஒரு கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு ஹியூமரஸான இன்சிடென்ட் தான். ரீசெண்டாக இந்த கேரளா டூர்லாம் போயிட்டு இருந்தேன்ல, கேரளா ட்ரிப் எப்படி இருந்துச்சு, எங்கே போனோம், என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசி வச்சுருந்துருக்கேன். ஒரு 40 மினிட்ஸ்க்கு என்னமோ. பட் அது நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ன பார்த்தேன், என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிறத. அந்த கேரளா ட்ரிப்பில் நடந்த ஒரு 2 குறிப்பிட்ட சம்பவங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் இருக்குது. சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா சொல்ல முடியாது, அவ்வளோதான். 5 பாய்ஸ் போனோம் அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் அதில் ஒரு 2 விஷயம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. நல்லா காமெடியானலாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நார்மல் தான், இன்னொரு விஷயம் மேபி கொஞ்சம் ஹிலேரியஸாக இருக்கலாம். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன். நான் ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கணும், மூணாருக்கு அடிவாரம், ஆப்போசிட்டில் ரிவர் ஓடும், அங்கேருந்து ஹில்ஸ் ரைஸ் ஆகும், ரிவர் வியூ ரெசார்ட்டு, மேலே ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அந்த ரிவர் வியூலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி அப்படி ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ரெசார்ட்டில் நாங்கள் தங்கும்போது அங்கே வேறு யாருமே தங்கலை. அங்கே என்னோடய ஸ்லிப்பர்ஸ் 2 வச்சுருந்தேன் நான். நல்ல ஒயிட் கலரில் லோஃபர்ஸ் சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சீப்பு தான், பட் நல்லா ஒயிட். ஏன் அந்த ஒயிட் வாங்கினேன் அப்படின்னா, இந்த மாதிரி டூர்லாம் போகும்போது வாங்கிக்கலாம் தான். அதுவும் இவனுங்க கூட போகும்போது தான் கோயம்புத்தூரில் ஜூடியோக்கு போனானுங்க. அப்போ எடுத்தது தான் இந்த ஒயிட் கலர் சாண்டில்ஸ் வந்து. ஏன்னா இப்போ ரேராக தான் இந்த ஜூடியோக்கு இந்த பர்ச்சேசிங்க்கெலாம் மெனக்கெட்டு போவேன். நான்லாம் போகிறதே அப்படி தான். அப்போ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறோம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா நமக்குன்னு வாங்குறதே ரேரு. ஷாப்பிங் போகிறதெல்லாம் அதை விட பெரிய ரேரு. அதனால் சரி ஓகே இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் வாங்கினது தான் அந்த பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ். அதை வந்து நான் டூருக்கு கொண்டு போயிருந்தேன். நல்ல ஒயிட் லோஃபர்ஸு. டூருக்கு கொண்டு போய் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அந்த லோஃபர்ஸுமே கொஞ்சம் அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் அழுக்காயிரும், அப்புறம் அடுத்த நாள் கழுவி போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டில் வந்து அந்த லோஃபர்ஸை காணோம். அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. அந்த 2 லோஃபர்ஸும் பேராக காணோம். நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. நாய் தூக்கிட்டு போனால் கூட ஒன்றரை தூக்கிட்டு போகும். நாய்க்கு என்னடா ஜோடி பொருத்தம்லாம் தெரியுது, இந்த லோஃபர் சூப்பராக இருக்கே, 2ம் பேராக தூக்கிட்டு போனால் செம்மையாக இருக்க மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் பொண்டாட்டி கொடுத்துருச்சா நாய்க்குட்டி. அப்படியே கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஓகே தான். பட் நாய் தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறதெல்லாம் அங்கே இருக்க யாரோ என்னமோ ஏதோ எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே யாருமே இல்லை, லிட்ரலாக வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் நாங்கள் கேட்டு பார்த்தோம், சரி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எடு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் அங்கேருந்து மூணார் ஏறணும். அடிவாரத்துலேருந்து மேலே ஏறும்போது செருப்பு வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வாங்கியே தர மாட்டேங்கிறேன், இவனுங்க நிப்பாட்டவே மாட்டேன், நீ ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கெஞ்ச விட்டு அப்புறம் அங்கே ஒரு செருப்பு கடை மூணாருக்கு மேலே இருந்துச்சு. அதை விட்டால் நாங்கள் வந்து ஆனைக்குளம் போனோம். அங்கே வந்து செருப்பு அங்கே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போய் ஸ்டே பண்ணோம். அங்கெல்லாம் செருப்பு கடை இருக்காது, ஃபுல்லாக வெறுங்காலே நடக்க விட்டானுங்க. இப்போ செருப்பு போட்டு போனதுக்கே அடுத்த நாள் நாங்கள் ஒரு ஜீப் சஃபாரிலாம் போயிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு மறுபடியும் காருக்குள்ளே வந்துட்டு எல்லாத்துக்கு மேலே ஏதாவது அட்டை கிட்ட இருக்கான்னு பார்த்தா என் மேலே மட்டும் 8 அட்டை. அதுக்கே செருப்பெல்லாம் போடாமல் போயிருந்தால் என் நிலமை என்ன இருந்திருக்கும். செருப்பு வாங்கி அப்போ ஒரு வழியாக அடம் முடிச்சு செருப்பு வாங்கியாச்சு. மூணாரில் வந்து செருப்பு இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு சுற்ற விட்டானுங்க. அதுக்கப்புறம் செருப்பு வாங்கி செருப்பு போட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இது ஒரு சம்பவமாக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது மூணாறுலேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக கீழே இறங்கணும். தமிழ்நாட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை வழியாக வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தனை திருப்பூரில் ட்ராப் பண்ணணும். அங்கேருந்து அப்படியே கரூர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடுமலைப்பேட்டை வழியாக கீழே இறங்கும்போது நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் இருக்கும், என் சித்தப்பா ஃபேமிலி கூட உடுமலைப்பேட்டை வழியாக அந்த ரூட்டில் வந்து நாங்கள் மூணார் ஏறி இருக்கோம். அப்போ என் சித்தப்பா தான் சொல்லியிருக்காரு, இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இந்த ரூட் வழியாக நம்ம போகும்போது நம்ம அனிமல் சைட் பண்ணலாம். மானாக இருக்கட்டும், பைசன் இல்லை காராக இருக்கட்டும், இல்லை என்னது அது எலிஃபென்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னாரு. நாங்கள் அந்த டூர் போகும்போதே நாங்கள் போகும்போது ஸ்பாட் பண்ணல. ரிட்டன் நாங்கள் மறுபடியும் மூணார் டு இந்த உடுமலைப்பேட்டை வழியாக தான் இறங்கணும். ரிட்டன் நாங்கள் வரும்போது ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ என்னமோ நாங்கள் எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம் காட்டுக்குள்ளே வைல்டாக. நாங்கள் சித்தப்பா டூரில் நாங்கள் ரிட்டன் இறங்கும் போது மூணார்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக டூரில் உடுமலைப்பேட்டை வழியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ நான் சொன்னேன், மச்சான் இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம்டா, சைட்டிங்ஸ் இருக்கும். பட் நாங்கள் இறங்கினது வந்து லேட்டு 7:30 8 o'clock தான் நாங்கள் இறங்கவே ஆரம்பித்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே விடுவாங்களான்னு என்னென்னு எங்களுக்கு தெரில. ஆனால் அங்கே விட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த ரூட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போனோம். ஆப்போசிட்டில் வந்து 5 வண்டியாக தேக்கி அதுக்கப்புறம் அமுச்சு விட்றாங்க. ஆப்போசிட்டில் 5 வண்டியாக ஸ்டாப் பண்ணி ஒன்றா அமுச்சு விட்றாங்க. ஏன்னா நைட் டைம் ரூட் வேறு, காட்டு வழி பாதை வேறு. இங்கேருந்து போகும்போது எங்கள் வண்டி தனியாக அமுச்சுட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில. அப்புறம் எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி, ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காரோ 2 காரோ எதுவும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருந்துச்சு. எங்கேயாச்சும் அனிமல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ஜன்னல் திறந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன், எங்கேயாச்சும் ஏதாச்சும் தென்படுதா, ஏதாச்சும் பார்த்துருவோமா, அந்த அசைவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மும்மரமாக பார்த்துட்டு இருந்தேன். தூரத்தில் வந்து ஏதோ ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ், ஒரு 3 to 4 எலிஃபென்ட்ஸ் நின்றுக்கிட்டு இருந்துச்சு.
நாங்கள் அந்த காரில் போய்கிட்டு இருக்கோம். நான் ஜன்னல் இறக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்குது பசங்க கிட்ட சொல்கிறதுக்கு. நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம், யாருமே பார்க்கலட்டி அங்கே பாருங்கடா யானை அப்படின்னு நாங்கள் சொன்னபோது கடந்து போயிடுவோம். அப்போ நான் சொல்லிட்டேன், பாருங்க ஒரு எலிஃபென்ட் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே எல்லாரும் ஒரு செகண்ட் டக்குன்னு திரும்பி பார்த்தானுங்க. பக்கத்தில் மணிச்சேட்டா உட்காந்துருந்தார். மணிச்சேட்டா என்ன சொன்னார்னா, தும்பிக்கை விட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மணியும் பார்த்துட்டான். நானும் பார்த்துட்டேன். மோகன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான், நவீன் பின்னாடி படுத்துருந்தான். அவன் எந்திரிச்சு பார்க்குறக்குள்ள நாங்கள் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். மனோஜ் முன்னாடி உட்காந்துருந்தான். அவன் பார்க்கல, பார்த்தானே என்னன்னு தெரியல, என்னமோ பார்த்துட்டு என்னமோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் விட்டாச்சு. கொஞ்சம் தூரம் கார் போனேன்னே நவீன் கொஞ்சம் தூரம் அதை சொல்லி முடிக்கல, அந்த சினாரியோவே இப்போ நான் அதை நடந்து முடிக்கல. அதுக்குள்ளே நவீன் என்ன சொல்லிட்டான், காரை திருப்புங்க நம்ம பார்த்தே ஆகணும் யானை அப்படின்ட்டான். காரவே திருப்பினாலும் இப்போ இது வந்து இப்படி ஒத்தையடி ரோடு மாதிரி, இந்த பக்கம் ஒரு வண்டி போகலாம், ஆப்போசிட்லேருந்து ஒரு வண்டி வரலாம், அவ்வளோதான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு இருக்கும். இந்த ரோட்லேருந்து நம்ம திருப்பணும்னா இப்படி கீழே லைட்டாக இப்படி கீழே இறங்கி தான் லேண்டு. அப்போ நம்ம காரை உள்ளுக்குள்ளே போய் விட்டோம்னா ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் இனோவாவில் காரை போயிருக்கோம், அது இருக்குது நல்லா கப்பலாட்டம். சரி திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்புக்குள்ளே நுணுக்கமாக அப்படி இப்படின்னு திருப்பி ரிட்டன் வரோம். எனக்கு அப்பயும் லைட்டாக சந்தேகம், நமக்கு ஓகே யானையை பார்த்தாச்சு, ஒரு வேளை இல்லை அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்களே, 4 பேர் நம்மளை டார்கெட் ஆக்கிடுவானுங்களே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருப்பி நாங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோடனே அந்த கார் லைட்டில் இந்த சைடில் தெரியும்ல அது என்ன விலங்கு அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம் தான். ஆனால் அது யானை இல்லை. என்னடா மணி சவுண்டெல்லாம் அடிக்குது, யானைக்கு எவனா கழுத்தில் மணி கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது மாடு, காட்டு மாடு, யாரோ வீட்டில் வளர்க்குற காட்டு மாடு. காட்டுக்குள்ளே வந்து மணி அடிட்டு டிங் டிங்னு ஆடிக்கிட்டு இருக்கு. நான் அப்போ யோசித்தேன், ஐயோ நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு வேளை மாடாக இருக்குமான்ட்டு. நம்ம கான்ஃபிடென்ட்டாக பசங்க கிட்ட சொல்லியாச்சு வேறு. அவனுங்க சரி அப்படியே வண்டி அழுத்திட்டு போயிடுவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவனுங்க பார்த்தா திருப்பு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்களா, ஐயோ மாட்டிக்கிட்டோமே, சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மையிலுமே அது கடைசியில் பார்த்தா மாடு தான். நானே கெஸ் தான் பண்ணேன், ஏதோ ஒரு அனிமல் இருக்குது டிங்குன்னு சவுண்டு கேட்கு, ஒருவேளை மாடாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறக்குள்ள ஒரு ஆர்வத்தில் மச்சான் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வேறு மெயின்டைன் பண்ணுமே, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணி கரூர் வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டானுங்க, வண்டியை திருப்பு அது ஆடா மாடான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் நினச்ச மாதிரியே 4 பேரும் டார்கெட் பண்ணாங்க, இதுதான் உங்கள் கண்ணுக்கு உங்கள் இதுக்கு வந்து எலிஃபென்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் வண்டியை திருப்பி ரிட்டன் டு மூணார் போகிற ரூட்டை நின்றுக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தா நம்ம மாடு தான் நிற்கிது, கழுத்தில் ஒரு மணி இருக்குது, பின்னாடி ஒரு 2 மாடு நின்றுக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பலான்னு சொல்லிட்டு ரைட் எடுத்துட்டோம். இப்போ திருப்பி இப்போ சென்டர் ஆஃப் த ரோட்டில் இப்படி நிற்கிது ஹாரிசாண்டலாக எங்களோட வண்டி வந்து இப்படி நிற்கிது, ஹாரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலாக இப்படி நிற்கிது எங்களோட வண்டி. ஆப்போசிட்டில் அங்கே தூரத்தில் தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஒரு 5 வண்டி வருது. இந்த பக்கம் இங்கே நான் பின்னாடி ஒரு வண்டி வந்துருக்குன்னு சொன்னல, அவன் கோப்பப் பண்ணி அந்த வண்டி வந்துருச்சு. நடு இதில் போனோன்னே கீர் விழாமல் போயிருமாம்மா. ஐயோ டேய் என்னடா பண்ணுற மோகனே, ரிவர்ஸ் கீர் போடுற, தலை விழமாட்டேங்குது, தலை விழமாட்டேங்குது தலைன்னு அவன் வாயிலிருந்து வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. நானும் மணியும் சென்டரில் உட்காந்துருக்கோம், பின்னாடி நவீன் படுத்துக்கிட்டா, முன்னாடி மனோஜ். நான் இங்கிட்டு பார்த்தா மணி, அங்கிட்டு பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன் முறைக்கிறான், நான் இங்கிட்டு பார்த்தா கேரளாக்காரன் முறைக்கிறான். டே இருங்கடா, யானையும் நம்பி அதை மாட்டை பார்க்க வந்துட்டோம்டா, இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஒன்றும் ஹார்ன்லாம் அடிக்கல. இன் பிட்வீன் த கார்டு அஃப்கோர்ஸ் ஹார்ன் அடிக்கக்கூடாதுங்கிற பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சு, அப்ரிஷியேட்டபிள். அப்புறம் நாங்கள் பொறுமையாக ஓகே நிதானமாக இருறா, நல்லா கிளச்சை இது பண்ணி கொஞ்சம் வண்டியை முன்னாடி மூவ் பண்ணி போட்டு கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணி திருப்பிட்டோம். ஒரு வழியாக திருப்தியாக திருப்பிட்டோம். இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் 4 பேர் சேர்ந்து என்னை டார்கெட் பண்ணாங்களா, நான் ஒருத்தன் பக்கம் திருப்பி விட்டேன். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்களா, நான் கதை சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், டேய் மச்சான் யானை நிற்குதுரா அப்படின்னு. என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருந்தால அவன் என்ன சொன்னான், ஆமாம் தும்பிக்கெல்லாம் உள்ளே விட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாரு யானை அப்படின்னா. மணிச்சேட்டா பக்கம் திருப்பிவிட்டேன். மச்சான் நானாச்சும் யானைன்னு தான் சொன்னேன், அது கடைசியில் பார்த்தா மாடு. யாருக்கு தெரியும், இருட்டில் ஒன்றும் தெரியல. ஆனால் நீ ஒன்று சொன்ன பார்த்தியா, தும்பிக்கையை உள்ளே விட்டு ஏதோ ஆரோ வாட்டரில் ஃபில்டர்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குன்னு இவ்வளோ டீட்டெயில்டாக ப்ரிசைஸாக சொன்ன பார்த்தியா, அங்கே நிற்கிற மச்சான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் பக்கம் திருப்பி விட்டேன். அப்புறம் எல்லாம் அவன் பக்கம் திரும்பிட்டாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி சம்பவங்கள் நிறையா மெமரிஸை க்ரியேட் பண்ணதில்லை, நல்லாயிருக்கு ஒரு மாதிரி ஓவராலாக இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது. இன்னும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் அந்த முடியெல்லாம் கொட்டி போய் வயசாகி நரம்பு தாளிச்சு இப்படி இருக்கும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி திருப்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஏதோ டீசெண்டான மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பாட்காஸ்ட்டில் வேறு நான் பேசி வச்சுக்கிறேன்னா, இந்த சேனல் என்னோட பர்சனல் யூஸ் மாதிரி. நான் நல்லா ஃப்யூச்சரில் 60 வயசில் இந்த சேனலில் உட்காந்து காதில் ஹெட்செட் போட்டு உட்காந்துருவேன். இந்த 27 வயசில் 29 வயசில் இதான் உன் பெர்ஸ்பெக்டிவா, இப்படிலாம் யோசிச்சிருக்கியா மித்துன், இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கியா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கியா, ஓ இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பண்ணோமா அப்படின்ட்டு நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்துக்க போகிறேன் இந்த சேனலை. ஆல்ரெடி எந்து தான், யார் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னா நானே எனக்கு கொடுத்துக்க போகிறேன், அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதனால் எங்களோட அப்படி இப்படின்னு 3 ட்ரிப்பு இனிதே நிறைவடைந்து விட்டது. ஜாலியாக இருந்துச்சு ஒரு மாதிரி. அதில் இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்குது.
அது வேண்டாம். ஓகே, டாடா பை சொல்லி கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ் மித்தோம். அவ்வளோதான். இது சின்ன பாட்காஸ்ட், சும்மா ஒரு ஹியூமரஸான ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் பாட்காஸ்ட்டில் வேறு ஏதாச்சும் சம்பவங்கள், சரித்திரங்கள், இல்லை நான் ஏதாச்சும் கோ த்ரூ பண்ணேன், இதை எனக்கு ஏதாச்சும் இது பட்டுச்சு, இந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இது பேசினா நல்லாயிருக்கும்னு தோன்ற வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோட இந்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் ஜென்யூனாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தோணும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஜென்யூனாக பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, டாடா பாய் சொல்லிக்கலாம். உங்கள் மீட் மிஸ் பண்ணுறேன். டாடா பாய், டாடா பாய்.